என்னோட சம்மதமே இல்லாம குழந்தைய எடுத்தாங்க. பெத்த தாய் கிட்ட குழந்தைய காட்டவே இல்ல. கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. குழந்தை சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணி. ஆனா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ்ல வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்கு இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது குடிச்சு ஒரு மாடு இருந்தது அப்பதே அது தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நினைக்குது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க. நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது. இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள?